பலாசோலை வச்சு கொழுக்கட்டை ரெடி பண்ணியிருக்கேன். வேற லெவலாக ரெடி ஆகி வந்திருக்கு. ஸோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பலாசோலை நல்லா லைட்டாக வதங்கி வந்திருக்கு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெல்லம் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி இது அப்படியே இலையோட சேர்த்து இப்படி மூடிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பலாப்பழம் வச்சு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். பலாப்பழ கொழுக்கட்டை செய்ய போறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கொழுக்கட்டை செய்யறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் சீக்கிரமா 1 lakh சப்ஸ்கிரைபர் வந்து இந்த சேனல்ல ரீச் ஆகும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சரி, கொழுக்கட்டை தான் ஓகே தான் செய்யடா. ஆனா பலாப்பழம் சீசனே முடிய போகுது. இப்ப போய் பலாப்பழம் கொழுக்கட்டை செய்யற? பலாப்பழம் சீசன் முடிஞ்சாலும் கொழுக்கட்டை சீசன் ஸ்டார்ட் ஆக போகுது இல்ல பேபி. விநாயகர் சதுர்த்தி வர போகுது இல்லையா? சோ வகை வகையே கொழுக்கட்டை செய்வோம். அப்படியா? என்னடா அது திடீர்னு கொழுக்கட்டை வந்துச்சேன்னு பார்த்தேன். விநாயகர் சதுர்த்தி வரப்போகுது இல்லையா? ஸோ எல்லா டைமும் ஒரே மாதிரி செய்யாம டிஃப்ரெண்டா வந்து பாத்தீங்கன்னா செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த கொழுக்கட்டை வந்து பாத்தீங்கன்னா பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ பழம் இருந்துன்னா வாங்கி செய்யலாம்ல. ஓகே பேபி, பலாப்பழ கொழுக்கட்டை. ஆமா, சூப்பரா இருக்கு பலாப்பழம். சக்க கொழுக்கட்டை, சக்க. பலாசோலை வந்து பாத்தீங்கன்னா விதையை எடுத்துட்டு நம்ம பொடி பொடியா கட் பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லா பெரிய பெரிய பழமா இருக்கு. சீசன் முடிஞ்சிச்சுன்னு சொன்னா பெருசு இருக்கு பேபி. சூப்பரா இருக்கு சிங்கடா. பலாப்பழம் எல்லா இடத்துலயும் கிடைக்குதானா? இந்த டைம்ல கிடைக்குது. ஆனா டேஸ்டும் சூப்பரா இருக்கு. இன்னைக்கு தான் வாங்கிட்டு வந்த பழம். நல்ல சதப்பத்தா இருக்கு. ரொம்ப நாள் ஆச்சுல நம்ம பலாப்பழம் சாப்பிட்டு. ரொம்ப நாள் ஆகுது. ஆமா, இப்போ பலாப்பழத்தை என்ன பண்ணலாம், அழகா பொடியா கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம உள்ள வைக்கிற பூர்ணம் வந்து ரெடி பண்ண போறோம். சோ பூர்ணம் ரெடி பண்றதுக்கு பலாசோலையை ஃபர்ஸ்ட் கட் பண்ணிக்கலாம். அழகா பொடி பொடியா கட் பண்ணிக்கலாம். சின்ன சின்னதா. ஆமா, பலாசோலை வந்து பாத்தீங்கன்னா அழகா பொடியா கட் பண்ணிட்டேன். பலாசோலை, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெல்லம், ஏலக்காய், தேங்காய் மிக்சியில வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன அரைச்சி இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உள்ள வைக்க பூர்ணத்துக்காக வந்து பாத்தீங்கன்னா இது. ஸோ மேல் மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்குமே பலாசோலை வந்து கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கேன். நிறைய பலாசோலை போடுற போல இருக்குது. இது வந்து மிக்சியில போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். சரி, பலாப்பழம் நல்லா மழை அரைஞ்சிருக்குமா? ஸ்மூத்தா வந்து பாத்தீங்கன்னா அரைச்சிக்கணும். ஏன்னா இது மேல் மாவு கூட மிக்ஸ் பண்ண போறோம். அதனால இது நல்லா ஸ்மூத்தா அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ வந்து உள்ள வைக்கிற பூரணம் ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிடலாம். வைக்க பூரணம் ரெடி பண்ண 1 ஸ்பூன் அளவு வந்து பாத்தீங்கன்னா நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பலாசோலையை வந்து சேர்த்துக்கலாம். வாவ், டைரக்டா நெய்யில பலாசோலை சேர்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பலாசோலையை வந்து அழகா வதக்கிடலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த ரெசிபி சூப்பரா வரும்னு நினைக்கிறேன். பலாசோலை நல்லா வதக்கினா அழகா ஒரு 3-4 நிமிஷத்துல வெந்துடும். கண்டிப்பா இந்த ரெசிபி சூப்பரா டேஸ்டா வரும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கும் பேபி. ஆமா, ஏன்னா பலாசோலையை பார்க்கும் போதே சாப்பிடணும்னு தோணுது. நல்லா ஸ்வீட்டா இருக்கும், சூப்பரா இருக்கும். பலாசோலை நல்லா லைட்டா வதங்கி வந்திருக்கு. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா வெல்லம் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி பலாசோலையே வந்து பாத்தீங்கன்னா நல்ல இனிப்பு. அதனால கொஞ்சம் வெல்லம் மட்டும் சேர்த்துக்கிறேன். வெல்லம் சேர்த்து இந்த வெல்லம் நல்லா மெல்ட் ஆகி வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுத்தமான வெல்லம்ன்றதுனால நான் வந்து அப்படியே சேர்த்துக்கிறேன். ஸோ இதுவே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மண்ணெல்லாம் இருக்க மாதிரி நீங்க ஃபில்டர் பண்ணி தனியா காய்ச்சி ஃபில்டர் பண்ணி அதுக்கப்புறம் இதுல ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வெல்லம் அழகா மெல்ட் ஆகி எப்படி வந்துருச்சு போறான். வெல்லம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல நம்ம துருவி வச்சிருக்கோம் இல்லையா, தேங்காயுமே சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா வதக்கிட்டே இருந்தோம்னா இது அழகா திரண்டு நமக்கு பூர்ண மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்துடும். கட்டியா, ஆமா, கொழுக்கட்டை உள்ள வைக்கிறோம் இல்லையா, அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதை ரெடி பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நல்லா திக்கா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆமா, மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து கட்டியான பிறகு இறக்கிடலாம். உள்ள வைக்கிற பூர்ணம் வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இங்க பாருங்க, நல்லா திக்கா ஆகிடுச்சு. லைட்டா மெல்ட் ஆன மாதிரி தானே இருக்கு. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சுட்டோம்னா இது நல்லா வந்து பாத்தீங்கன்னா திக்கா ஆகிடும். ஆமா சார், நல்லா இது அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஏலக்காய் 2 தட்டி வச்சிருக்கேன். அந்த ஏலக்காயும் வாசனைக்காக வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், உள்ள வைக்கிற பூர்ணம் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஆற வச்சிடலாம். ஆமாம், இது அப்படியே ஆறுனா நல்லா திக்காயிடும். மேல் மாவு ரெடி பண்ணுறதுக்கு கொழுக்கட்டை மாவு, அரிசி மாவு வந்து எடுத்துருக்கேன். இதில் உப்பு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஸோ உப்பு வந்து லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, இந்த பலாப்பழ சாரியுமே சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஃப்ளேவர் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அதுக்காக அதே சேர்த்துக்கிறேன். இப்போ பலாப்பழமும் சேர்த்துருக்கேன். இது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த கொழுக்கட்டை மாவில் வந்து நம்ம சுடு தண்ணி நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதை லைட்டாக சேர்த்து நல்லா திக்காக வந்து பிசைஞ்சிக்கலாம்.
ஸோ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா மாவு ஆல்ரெடி கொஞ்சம் இலகி தான் இருக்கு, நம்ம பலாசோல சேர்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அதனால கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மாவுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து இங்க பாருங்க இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிசைஞ்சிட்டேன். நல்லா சாஃப்டா சூப்பரா இருக்கு பாருங்க. இதான் மேல வைக்கிற மாவு ரெடி ஆயிடுச்சு. லைட்டா அந்த எல்லோ கலர் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு பாருங்க. பலாசோல அதான் பலாசோல ஃப்ளேவர். ஆமா, பலாப்பழம் சேர்த்தனால அந்த எல்லோ கலர் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாழை இலையில தான் செய்ய போறோம். அப்படியே வாழை இலையில வச்சு மடக்கி மடக்கி வைக்க போறோம். வாழை இலையை வந்து கழுவிட்டு சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கலாம் சைஸா. ஓகேவா? ஓகே. வாழை இலையை அழகா கட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ், சின்ன சின்னதா. ஸோ அதை அப்படியே வச்சுட்டு எப்படி பண்ணலாம்னா இப்போ ஒரு வாழை இலை எடுத்துக்கலாமா? இப்போ வாழை இலை எடுத்துட்டு அதில் ஒரு சின்ன உருண்டை எடுத்துக்கலாம். இது நார்மலா நீங்க கொழுக்கட்டை மாதிரியும் தட்டிக்கலாம். பட் இதுல செய்யும் போது நமக்கு ஈஸியா இருக்கும், உடையாம வரும். ஆமா, அழகா வந்து ஒட்டாம பிரிச்சு எடுத்துக்கலாம். ஸோ அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இலையில தட்டி வைக்கிறேன். இலை கொழுக்கட்டை. அவ்வளவுதானா? அவ்வளோதான். இப்போ ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ அதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை அப்படியே இலையோட சேர்த்து இப்படி மூடிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இலையோட அப்படியே வேக வச்சுட்டோன்னா நம்ம ஓப்பன் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். கொழுக்கட்டை வந்துருமா? ஆமாம். ஸோ இந்த மாவு வந்து நம்ம கொஞ்சம் வேக்காடு கம்மி தான். ஏன்னா நல்லா வெந்த மாவுனா நம்ம கையில் அப்படியே தட்டி செய்யறதுக்கு நல்லா உடையாம அழகா வரும். ஸோ அதனால தான் இது வந்து பார்த்தீங்கன்னா இலையில செய்கிறேன். அப்படி இல்லைன்னா அச்சு இருந்தால் கூட நீங்கள் கொழுக்கட்டை அச்சுலையும் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுக்கலாம். இது மாதிரி வச்சுட்டு இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி தட்டிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பூர்ணம் வந்து உள்ளே வச்சிடணும். பூர்ணத்தை வச்சு அழகாக மூடிடலாம். ஸோ இந்த இலையோட வேக வச்சிடலாம் அழகாக. இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வச்சிடலாம். வாழை இலை ஃப்ளேவரும் சேர்ந்து வரும். ஆமாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு கொதிக்க வச்சிருக்கேன். ஸோ கடகடன்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் செஞ்சிடறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாழை இலையில கொழுக்கட்டை எல்லாமே செஞ்சாச்சு. இங்கே பாருங்க தண்ணியும் நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டையே உள்ள வச்சு வேக வச்சிடலாம். ஸோ இது ஒரு 15 நிமிஷம் அப்படியே வேகட்டும், மூடி போட்டுக்கலாம். கொழுக்கட்டை வச்சு ஒரு 20 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. வெந்துருச்சான்னு ஓபன் பண்ணி பார்க்கலாமா? ஓகே, பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வாழை இலை கலரே மாறிடுச்சு சங்கீதா. ஆமா, கொழுக்கட்டை வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இங்க பாருங்க, அந்த உரிச்சனா அந்த கொழுக்கட்டை மேல இருக்க மாவு தனியா சூப்பரா இருக்கு சங்கீதா பாக்குறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா பலாசோலை வச்சு கொழுக்கட்டை ரெடி பண்ணிருக்கா. வேற லெவலா ரெடி ஆகி வந்திருக்கு. சோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்லிட்டு சங்கீதா. சூடா இருந்துச்சா? சூடா இருக்கு, சரியான சூடு. வாவ், நல்லா சுட சுட இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அந்த பலாசோலை பாருங்க, பலாப்பழம் தேங்காய் பூர்ணம் வந்து பாத்தீங்கன்னா சோ நல்லா வேற லெவலா வந்திருக்கு. அந்த பலாப்பழம் இனிப்பு வெல்லம் சேர்ந்த பிறகு வந்து வேற லெவலா இருக்கு. தேங்காய்லாம் வச்சு செஞ்சிருக்கோம் இல்லையா, அல்டிமேட்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு உங்க ஃபீட்பேக் வந்து ஷேர் பண்ணுங்க. யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி இது மாதிரி செஞ்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். டாடா, பாய்.